ஆர்வலர்களுக்கும் தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சி பேரமைப்பின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக நமது சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ ராமச்சந்திரன் என்கிற ஸ்ரீராம் சார் அவர்களுக்கு 72வது அகவை தொடக்க நாள். அவர்களுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் ஐயா. எனது பெயர் நரேந்திரன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜோதிட முத்துக்கள் என்ற தலைப்பிலே சிறிய ஒரு உரையை கூற விரும்புகிறேன். முதலாவதாக, சூரியன் இருக்கும் ராசி அடிப்படையில் உங்கள் தமிழ் மாத பிறப்பு கணிக்கப்படலாம். நான் டிப்ஸ் ஒவ்வொன்றா ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறேன் சார். அதை உங்களுக்கு ஆல்ரெடி கேட்டதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு இயல்பு வாழ்க்கையில் டெய்லி பார்க்கக்கூடிய ஜாதகத்திலேயே ஆகட்டும், உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். பட் அதை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது. ஸோ அதனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். அது உங்களுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். லக்னாதிபதி 1-7 வீடுகளில் இருந்தால் இளமையில் சுப நிகழ்வுகள் நடக்கும். லக்னாதிபதி 1ஆம் வீட்டில் அல்லது 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, சூரியன் 1 அல்லது 7 ராசியில் இரவு பிறப்பு 7 to 12 அந்த அடிப்படையில் இளமையில் சுப நிகழ்வுகள். லக்னாதிபதி 7இல் திருமணத்திற்கு பின் முன்னேற்றம் இருக்கும். லக்னாதிபதி 7இல் அமர்ந்தால் திருமணத்திற்கு பின் முன்னேற்றம் இருக்கும். ஏனென்றால் அது 7 கலஸ்தானமாக வருவதனால். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் தம்பதியினிடையே அந்யோன்யம், அன்பு, ஒருவருக்கொருவர் இருக்கும். 2இல் சுக்கிரன் மனைவி ஆதிக்கம். 11இல் சந்திரன் காம உணர்வு அதிகம் படைத்தவராக இருப்பார். லக்னத்தில் ராகு அகங்காரம் பிடித்தவராக இருப்பார். 12இல் ராகு படிப்பில் தடைகள், பின்னர் வெற்றி கொடுக்கும். 12இல் ராகு இருந்தால். 10ஆம் அதிபதி ரிஷபத்தில் இருக்க சொந்த தொழில் சாதகமாகும். 9இல் குரு இருக்க பக்தி மனம் இருப்பார். 2இல் கேது அமர கல்வியில் தடை தாமதம் இருக்கும். லக்னத்தில் சூரியன் பெரிய பரம்பரை உடைய ஒரு குடும்ப பின்னணி உடைய நபராக இருப்பார். லக்னத்தில் சூரியன் படைத்தவர். இதெல்லாம் பொதுவான விதி. அவர்களோட அடிப்படை ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம். இது ஓரளவுக்கு பொருந்தும். அடுத்ததாக, 12இல் சந்திரன் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். லக்கணத்தில் சனி பகவான் இருக்க உணவு விருப்பம் அதிகமாக இருக்கும். சில சமயங்கள் சோம்பேறித்தனமாகவும் இருக்கலாம். கோச்சார 11இல் சந்திரன் கடன் கிடைக்கும். கோச்சாரத்தில் 11இல் சந்திரன் வரும்பொழுது கடன் கிடைக்கும் தேடி போனால். 8இல் சந்திரன் கூட பாவகிரகம் சேர்ப்பு, நீரிழிவு அல்லது கிட்னி சிக்கல் வரும். 6இல் சந்திரன் உறவினர் விரோதம். சனி நீச்சம், பிள்ளைகளால் கவலை. செவ்வாய் நீச்சம், இரண்டாவது தொடர்பு வாய்ப்பு. சனி ஹோரையில் பிறப்பு கலகம் விரும்பி. செவ்வாய் ஹோரையில் பிறப்பு நில ஆசை. புதன் ஹோரையில் பிறந்தவருக்கு கல்வி ஆர்வம் அதிகமாக இருக்கும். சந்திர ஹோரையில் பிறந்தவருக்கு மனவலிமை படைத்தவராக இருப்பார். சூரிய ஹோரையில் பிறந்தவர் அகம்பாவம் மிக்க உடையவராக இருப்பார். 2இல் சந்திரன் நீச்சம் அடைந்த ஜாதகருக்கு தாய்க்கு 2ஆம் திருமணம் சாத்தியமாகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தம்பதி பிரிவு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். லக்கணத்தில் சனி சோக அனுபவங்கள் அதிகமாக இருக்கும். 6இல் சந்திரன் நோய் எதிரி தொல்லை படைத்தவராக இருப்பார். 8இல் சந்திரன் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் குறைவாக இருக்கும். 10இல் சந்திரன் சொத்து நிலை பாதிப்புக்கு உண்டாகும். 2இல் ராகு கேது சகோதர கருத்து வேறுபாடு அடிக்கடி இருக்கும். 2இல் ராகு கேது இருக்கும் ஜாதகருக்கு 6ஆம் ராசிக்காரருடன் கூட்டுத் தொழில் வேண்டாம். நமக்கு 6ஆம் ராசிக்காரருடன் கூட்டுத் தொழில் வேண்டாம். மகரம் கும்பத்தில் சனி + ராகு குடிப்பழக்கம் உடையவராக இருப்பார். மகரம் கும்பத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்க வேண்டும். குடிப்பழக்கம் உள்ளவராக இருப்பார். ஸ்திர ராசிக்காரரிடம்
கடன் வாங்கினால் சிரமம். சூரியனும் சந்திரனும் குறிப்பிட்ட ராசிகளில் பெருமை மனம் பேசுபவராக இருப்பார். துலாம் சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்ப்பு இணைவு கண் சிக்கல் நோய் உண்டாகும். மேச லக்னம் 8 சந்திரன் மற்றும் செவ்வாய் தம்பதி பிரிவு உண்டாகும். மிதுன ராசியில் கிரகங்கள் தீங்கு குறைவு. மிதுன ராசியில் அதிகப்படியான கிரகங்கள் இருந்தால் தீங்கு குறைவாக இருக்கும். 11 சூரியனும் சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்க பெற்றவர் சுக வாழ்க்கை வாழ்வார். 11 சூரியனுடன் சுபகிரக சேர்க்கை. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் காம ஆவல் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் உச்சம் அல்லது நீச்சம் பொருந்தா ஜாதகம் தாம்பத்திய சிக்கல் உண்டாகும். சுக்கிரன் ஒருவருக்கு உச்சமாகவும் மற்றவருக்கு நீச்சமாகவும் இருக்கிறவர்களுக்கு தாம்பத்திய சிக்கல் உண்டாகும். சில ராசிகளில் சுக்கிரன் கடன் திரும்பவும் கிடைப்பதில் சிரமம் உண்டாகும். செவ்வாயும் கேதுவும் சுயன்ப விருப்பம் அதிகமாக இருக்கும். தனுசு லக்கணம் மற்றும் தனுசு ராசி சனி இருக்கவருக்கு தந்தை விரோதம். 8 சனி சகோதர பகை. பெண் ஜாதகத்தில் 8 பாவகிரகம் இருக்க பிறந்தவர்களுக்கு மாதவிடாய் சிக்கல் உண்டாகும். பெண் ஜாதகத்தில் 8 பாவகிரகம். 4ஆம் அதிபதி 11 இருக்க பிறந்தவருக்கு அதிர்ஷ்ட வருமானம் மூலம் வருமானம் ஈட்டலாம். 4ஆம் அதிபதி 11 இருப்பது மிகவும் சிறப்பு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர் தாம்பத்திய தாமதம். மேச லக்னம் நேர திருமணம் தாம்பத்திய தடைகள். 7 சனி ராகு தம்பதி சண்டை அடிக்கடி இருக்கும். 2 செவ்வாய் குடிப்பழக்கம் உடையவராக இருப்பார். 7 சூரியன் உடலுறவு கொள்வதில் சிரமம் உண்டாகும். 7 செவ்வாய் சனி மாங்கல்ய சிக்கல் உடையவராக இருப்பார். 7 செவ்வாய் சனி இணைவது பெரும் தோஷம். கேது திசை நடப்பு திசையில் கேது திசையாக இருக்கவர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும். வயிறு வலி. லக்னாதிபதி ஸ்திரராசியில் அமர சொந்த ஊர் வாழ்வு கண்டிப்பாக இருக்கும். சந்திரனும் கேதுவும் இருந்தால் தாய்வழி துயரம் அடிக்கடி இருக்கும். சந்திரனும் கேதுவும் சேர்ந்திருக்க பிறந்தவர்களுக்கு. 8 சந்திரன் நம்பிக்கை துரோகம் அடிக்கடி அனுபவிப்பார். புதன் நீச்சமடைந்த ஜாதகர் மாமன் உறவு சிக்கல். 3 செவ்வாய் விபத்து சாத்தியம். சிம்மத்தில் கேது முன்னோர் சொத்து பிரச்சனை இருக்கும். 7ஆம் அதிபதி 8 முகூர்த்த தாமதம். 12 கேது மன அழுத்தம் எப்பொழுதும் இருப்பவராக இருப்பார். 12 கேது அடையக்கூடியவர். 8 சனி கடன் அஞ்சாமை. கடனுக்கு அஞ்ச மாட்டார். அடிக்கடி கடன் வாங்குவார். வெள்ளி பூசம் பிறப்பு பண அதிர்ஷ்டம். சுக்கிரனும் வெள்ளியும் பூசம் பிறப்பு பண அதிர்ஷ்டம். கல்வி ராசியில் சனி கோச்சாரம் அடைவது வளர்ச்சி. சில நட்சத்திர நாட்களில் கடன் கொடுத்தால் திரும்ப வராது. 3 செவ்வாய் இளைய சகோதர உறவு சிக்கல். 2 செவ்வாய் அடுத்த குழந்தை விரைவில் உண்டாகும். உத்திரட்டாதி 4ஆம் பாத லக்னம் அடுத்த குழந்தை குறைபாடு. 5 செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்க மூதாதைய ராசி பலமாக இருக்கும். செவ்வாய் நீச்சம் அடைந்தவருக்கு பழைய வீடு வாங்குதல் யோகமாக அமையும். மூல நட்சத்திரம் நாள் சுப முயற்சி வெற்றி. 22ஆம் நட்சத்திர திருமணம் பிரிவு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரோகிணி பெண் கடன் சிக்கல் உடையவராக இருப்பார். ரோகிணியில் பெண். பெண் ஜாதகத்தில் கடகர் சுக்கிரன் மாமியார் இல்லா வீடு சிறப்பு. பெண் ஜாதகத்தில் கடக சுக்கிரன். சனியும் கேதுவும் சேர்ந்திருக்க பிறந்தவர் தொழிலில் நிலை மாறுதல் உண்டாகும். நிரந்தர தொழில் இருக்காது. சனி செவ்வாய் விபத்து எச்சரிக்கை. குரு செவ்வாய் உடல் எடை கவனம். சந்திரன் புதன் சேர்ந்தமர மன அமைதி தேவை. சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து அமர ஆடம்பரம் குறைக்கவும். புதன் வக்கரமானால் பொருள் இழப்பு அடிக்கடி உருவாகும்.
சனி வக்கரமானால் 30க்கு பின் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறவர்களுக்கு கடன் சிக்கல் இருக்கும். சூரியனும் குருவும் சிவராஜ யோகம். சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்க திருமண தடை தாமதம் உண்டாகும். சனி சந்திரன் உணர்வு. சந்திரன் கேது தனிமை விருப்பம் உடையவராக இருப்பார். புதன் கேது காதல் திருமணம் சிக்கல். சுக்கிரன் வக்கிரம் அடைந்தவர் எதிர்பாராத துணைவர். புதன் சனி பங்கு தொழில் வேண்டாம், ஷேர் மார்க்கெட் வேண்டாம். புதனும் சனியும் சேர்ந்திருந்தால். சுக்கிரன் செவ்வாய் குடும்பத்தில் காதல் திருமணம். சூரியன் செவ்வாய் பெண் ஜாதகத்தில் கணவன் மதிப்பு குறைபாடு. புதன் சுக்கிரன் நல்ல கல்வியுடன் துணைவர் அமைவார். சுக்கிரன் சனி நல்ல பணவரவு. பெண் ஜாதகத்தில் கடக செவ்வாய் அதிக ஆயுள் கொண்ட கணவர் பொருத்தம். ராகு கேது உச்ச கிரகம் திருப்பி குறைவு. மிதுன சூரியன் உள்ள இருவரும் திருமணம் தவிர்க்கவும். மிதுனத்தில் சூரியன் இருவருக்கும் இருந்தால் திருமணம் தவிர்க்கவும். சந்திரனும் கேது ஜோதிட அறிவு இருக்கும். குறிப்பிட்ட ராகு சேர்க்கை திருமணம் தவிர்க்கவும். ஆண் பெண் இருவருக்கும் ராகு கேது ஒரே இடத்தில் அமைந்தது பிரிக்க முடியாத இணைப்பாக இருக்கும். ராகு கேதுவும் ஒரே இடத்தில் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருப்பது பிரிக்க முடியாத இணைப்பாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் உடன் இணைந்த குரு சட்டத்துறை கல்வியை மேம்படுத்தும். சனி பகவானுடைய குரு அமைந்தால் சட்டத்துறை கல்வியை மேம்படுத்தும். லாயர் படிப்பது. 4 சனீஸ்வரர் அமர பிறந்தவர்கள் ஏற்கனவே அடுத்தவர் பயன்படுத்திய ஆடையை அணிவார். செகண்ட் வாகனம் வாங்குவது சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் குரு வக்கிரம் பெற்று தம் ஆட்சி வீட்டில் அமர்ந்து குருவுக்கு கேந்திரத்தில் அலிகிரகமான கேது அமர குழந்தை கொடி சுற்றி பிறக்கும். இது தோஷமாக கருதப்படும். இத்தகையோர் திருச்சிக்கு அருகே அமையப்பெற்ற குன்றின் மேல் அமர்ந்த முருகப்பெருமான் கோவில் விராலிமலையில் உள்ளது. சென்று வழிபட தோஷம் அது நீங்கும். கேது திசை நடப்பவர்கள் கரசை கரணம் வரும் நாளில் கற்பக விநாயகரை பிள்ளையார்பேட்டை சென்று வழிபட்டால் கேதுவால் ஏற்படும் தடை தாமதம் நீங்கும். கேது திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக கற்பக விநாயகர் பிள்ளையார்பேட்டை சென்று வர வேண்டும். செல்ல இயலாதவர்கள் அருகாமையில் உள்ள சிவாலயங்களில் பிரம்மாவுக்கு அருகில் உள்ள சண்டிகேஸ்வரை வணங்கிட கேதுவால் நன்மைகள் உருவாகும். நம்மளுக்கு வீட்டில் ஹோமம் பயன்படுத்துவோம், ஹோமம் பண்ணுவோம். ஒரு ஐயரை வச்சு நம்ம வீட்டில் ஹோமம் பண்ணுவோம். பொதுவாக ஒரு முக்கியமாக ஒரு 16 வகையான ஹோமம் வீட்டில் பண்ணுவோம். அது ஒவ்வொரு ஹோமமும் எதுக்கு அப்படிங்கிறது ஒரு சிறு குறிப்பு. கணபதி ஹோமம் எல்லாருமே பொதுவாக பண்ணுறது. அது எதுக்குன்னா தடைகள் விலகும், எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். கணபதி ஹோமம் செய்வது. சண்டி ஹோமம் பயம் போக்கும், வாழ்வில் தொடர்ந்து வரும் தரித்திரம் நீங்கும். சண்டி ஹோமம் செய்ய மொத்தம் 16 ஹோமம் சொல்கிறோம். அதனுடைய பயன்களும் சொல்கிறேன். கணபதி ஹோமம் சொல்லியாச்சு. சண்டி ஹோமம் நவகிரக ஹோமம். கிரக தோஷங்கள் போக்கி மகிழ்ச்சியும் பலமும் உண்டாகும். சுதர்சன ஹோமம் ஏவல் பின்னி சூனியங்கள் நீங்கும், சகல காரியங்களிலும் வெற்றி தரும். ருத்ர ஹோமம் ஆயுள் விருத்திக்கு பண்ணுவாங்க, ஆயுள் விருத்தி உண்டாகும். மிருத்யுஞ்ச யோகம் மாந்தி தோஷம் போக்கும், பிரேத சாபம் நீங்கும். புத்திர காமஷ்டி யோகம் புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும். சுயம்பர கலா பார்வதி ஹோமம் பெண்களுக்கு திருமண தடை நீக்கி விரைவில் திருமணம் நடைபெறும். ஸ்ரீ காந்தர்வ ராஜ ஹோமம் ஆண்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். லட்சுமி குபேர ஹோமம் செல்வ வளம் தரும், பொருளாதார பெருக்கம் ஏற்படும். திலஹோமம் சனி தோஷம் போக்கும், இறந்தவர்களின் சாபங்களை நீக்கும். ஸ்ரீ பிருத்திங்கரா ஹோமம் நோய்கள் நீங்கும், எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும். ஸ்ரீ பிரம்மஹத்தி ஹோமம் எதிரிகளின் சூழ்ச்சிகள் தொல்லைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். கண் திருஷ்டி ஹோமம் திருஷ்டிகள் தோஷங்கள் விலகும், காரிய தடைகள் நீங்கும்.
காலம் சர்ப்ப ஹோமம் திருமண தடை, உத்தியோக தடை நீங்கும். வாழ்வில் சோதனைகள் நீங்கி சாதனைகள் மலரும். ஸ்ரீ பிரத்யங்கரா ஹோமம் சகல பயன்களும் போக்கி சத்துருக்களிடம் வெற்றி பெற முடியும். மனநிலை சமநிலை உள்ளவர்கள் மட்டுமே என்றும் உயர்நிலையை அடைய முடியும். வாழ்க வளமுடன் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சி பேரவையின் தலைவர் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நானும் அதில் உறுப்பினர்களில் ஒரு அங்கமாக இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.